சட்டமன்றமா இல்லை பட்டிமன்றமா அளவுக்கு நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடர் மிக சிறப்பாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகளை முன்னாள் அமைச்சர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. வேளாண் துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறை அமைச்சர்லாம் பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் அளிக்கும் வகையில் சொல்ல முடியாமல் தகச்சு போய் நின்று இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அறநிலைத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் ரமேஷ் அவர்கள் கேள்வி வைக்கிறாப்புல. கதை திரைக்கதை வசனம்லாம் பயங்கரமாக இருக்குன்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சிமெண்ட் ரோடு போட்டுவாங்க தானே அப்படின்றாரு. ஆனால் கரும்பு தோட்டத்துக்குள்ளே சிமெண்ட் ரோடு தான் போடுவாங்க. ஆனால் பழனி கோயிலுக்கே மொட்டை போட்ட நபர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச போன விஷயம், அறிஞ்ச ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் போராடலையான்றாங்க. விவசாயிகள்லாம் போராடவே இல்லையே. அவங்க போராடினது என்னென்னா அதற்கான காரணங்கள் வேறு, சரிங்களா? நீங்கள் விவசாய கடன் ரத்து பண்ண சொல்லி போராடலை. உங்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாய கடன் ரத்து பண்ண சொல்லி போராடிட்டு இருக்காங்க மக்கள்லாம், விவசாய மக்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிடங்குகள்லாம் எங்கேயுமே கட்டவே இல்லை திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்படின்றீங்க. கட்டவே இல்லையா? கிட்டத்தட்ட 253 நெல் சேமிப்பு கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு, நவீன நெல் சேமிப்பு கூடங்கள். அது மட்டும் இல்லாமல் 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கூடிய சேமிப்பு கிடங்க கிட்டத்தட்ட 331 கோடிக்கு கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுருக்கு. அது உங்களுடைய ஆட்சி காலத்தில் திறக்கவும் போட போகிறீங்க. இது நடைமுறையில் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டுறனால அதுக்காக அதை மீண்டும் அதை பயன்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 131 நவீன நெல் சேமிப்பு கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு. என்னென்ன நீங்கள் சுற்றி பார்க்கவே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே ஆகும். இது டெல்டா மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கே 18 நாள் மேலே ஆகும். என்னன்னா நீங்கள் 10 நாள்லேருந்து ஒரு 18-20 நாள் ஆகும் நீங்கள் சுற்றி பார்க்கவே இந்த நெல் கூடங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு. எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கணுன்னே தெரியாமல் ஒதுக்கி போட்டு எங்களுடைய திமுக ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு பெயர் மட்டுமே மாற்றப்பட்டிருக்கே தவிர வேறு எதுவுமே புதுசாக கொண்டு வரப்படலை.